திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள். ஐப்பசி மாத பிறப்பு ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் நாள். கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும். வாழ்க்கை துணையால் வருமானமும் உண்டாகும், செலவுகளும் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுடைய நிர்வாகத்திற்கு திறமையை செம்மைப்படுத்துவதற்கு உதவுவார்கள். நீங்கள் துரிதமாக செய்ய வேண்டிய காரியங்களுக்கு உதவுவார்கள். நண்பர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் அனுசரணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையால் வருமானம் வருவதோடு மட்டுமில்லாமல் விரயங்களும் வருவதால் அதை குறைத்தால் இன்ப நாளாக இருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு இவற்றை கொடுத்தா இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பார்னு ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரிஷபம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழிலில் வேலை அழுத்தங்கள் அதிகரிக்கும். அவசரப்படாமல் செய்யும், நிதானமாக செய்யும் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அவசரப்பட்டு செய்தீர்கள் என்றால் செய்த காரியங்களை திருப்பி செய்ய வேண்டியிருக்கும். அந்த ரிப்பீட்டபிலிட்டி வரும்போது ஒர்க்லோடு ஜாஸ்தியாகிற மாதிரி தோணும். மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலையெல்லாம் வரும். நண்பர்கள் சகோதரர்களெலாம் கருத்து வேறுபாடு ஏற்படும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் ஒரு செயலாக்கம் பெற்று திட்டங்களாகவும் திறமைகளாக மாறி உங்களுடைய செயல்பாட்டு திறனில் ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்கி பேரும் புகழும் பதவியும் உண்டாகக்கூடிய காலகட்டம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆனால் அதற்கு சில சிரமங்களும் விரயங்களையும் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். இளம் வயதினர் இந்நாளில் காதலை ப்ரப்போஸ் செய்ய வேண்டாம். செய்தால் அது நெகட்டிவாக போகும். பொறுத்திருந்து நிதானமாக செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்ட விருப்பங்களை எல்லாம் இன்று நிறைவேற்றலாம் என்று முழுமூச்சுடன் செயல்படுவீர்கள். ஆனால் கொஞ்சம் சிரமப்படும். அதே நேரத்தில் நிதானமாக திறமையுடன் செயல்பட்டு உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்பிருக்கிறது. நண்பர்கள் சகோதரர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற கடும் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். போராட்டங்கள் இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் வந்து சேரும். அதை தவிர்க்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு இருக்கும். தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். கடகம். நீங்கள் இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி, லாபம், வருமானம் இதை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க போகிறீர்கள். இதற்கெல்லாம் உங்களுடைய திட்டங்களும் திறமைகளும் உடன் இருக்கும் நண்பர்களும் நீங்கள் துரிதமாக செய்யக்கூடிய செயல்பாடுகளும் ஆளுமை திறனும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் சுய சிந்தனை உங்களுக்கு வருமானத்திற்கு நல்ல ஒரு அடிகோலாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து சேரும். நல்ல தகவல்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். அக்கம் பக்கத்தினரால் சில பிரச்சனைகள் உண்டாகும். அதுவும் முக்கியமாக பெண் நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக அவர்களிடம் பழக வேண்டிய அவசியம் இருக்கிறது. உறவினர்களிடம் ஆக்ரோஷமாகவும் கோபதாபத்தோடு பேச வேண்டாம். நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பிரச்சனைகள் வரும் என்பதால் இன்று பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வீட்டில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். சிம்மம். தொழில் சார்ந்த இலக்குகளை அடைவது சில சிரமங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கடின உழைப்பு, உங்களுடைய நிர்வாக திறமை, அது போன்ற புதிய வித்தைகள் போன்ற நுணுக்கங்களால் அதை அணுகி அதை வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
தனவரவு பணவரவு உண்டாகும். இருந்தாலும் சில விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், அல்லது எதிர்பார்த்ததை விட குறைந்த வருமானங்களாக இருக்கலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். அதில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். நண்பர்கள் சகோதரனும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சில எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எல்லாம் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையின் வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு ஆறுதலாகவும் அனுகூலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னி, இன்று உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை குறைவு உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது. துரிதமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிப்பீர்கள். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலும் புதிய வித்தைகளை கற்று அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். துலாம், இன்று நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அவையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாகவும் விமர்சனங்களை தரக்கூடியதாக இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செய்யவும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். அது வெற்றியையும் தரும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் இல்லாவிட்டாலும் அழுத்தங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் பேரையும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது, அவரோட அனுசரணையாக நடப்பது உங்களுக்கு இந்த நாளை மகிழ்ச்சியாக கடத்தி செல்வதற்கு வழிவகுக்கும். விருச்சிகம், வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். அவருடைய நீண்ட நாள் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். அதுவும் தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் செய்யும் மாற்றங்களால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். அதே நேரத்தில் சில எதிர்பார்த்த லாபத்தில் குறைவு உண்டாகும். சகோதர நண்பர்களால் சில அலைச்சல்கள் உண்டாகும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயம் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தனுசு, தொழிலில் வேலையில் அழுத்தங்கள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் தோன்றும். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே. அதற்கு காரணம் உங்களுடைய வெற்றி ஆளுமை, நிர்வாகத்திறமை, துரிதமாக செயல்படுதல், நண்பர்களுடன் காரியங்களை கூடி திட்டமிட்டு செயல்படுதல் போன்றவற்றால் இதையெல்லாம் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை தருகிறது. வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தாய் வழி உறவினர் ஆதரவு நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதற்கு காரணம் உங்களுடைய தெளிவான திட்டமிடுதலும் சரியான திறமைகளை உபயோகிப்பது தான். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயத்தை தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள். மகரம், நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். பேரும் புகழும் உண்டாகும். தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். அவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களுடன் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. நல்ல தகவல் தாமதமாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் அனுசரணையாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஓப்பனிங்காக இருக்கும். கும்பம், உங்களுடைய திறமைகள் திட்டங்களால் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது. உங்கள் வேலையில் இதுவரைக்கும் இருந்த அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து தெளிவான திட்டங்கள் மூலம் எல்லாவற்றையும் சரியாக செயல்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள். தொழிலில் ஏற்படும் விமர்சனங்கள் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள்.
துரிதமாக செயல்பட்டு உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். நண்பர்கள் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய நிர்வாகத் திறமை இன்று புலப்படும் நாள். வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை அதிகரித்தாலும் அது உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே என்பதால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியவே தரும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மீனம், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். நல்ல தகவல் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று வருமானத்தையும் பார்ப்பீர்கள். விளையாட்டு, கலை போன்ற விஷயத்தில் ஆர்வம் கூடும். அதில் வெற்றியும் கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள். அதற்காக சில கடின உழைப்புகளும் சில புதிய வித்தைகளையும் கற்க வேண்டியிருந்தாலும் விருப்பங்களை நிறைவேறுவதால் அதையெல்லாம் சுமையாக கருதாமல் சுகமாக கருதி நன்றாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தன்னுடைய இருந்து எதிர்பார்த்த பணவரவுகள், ஆதாய அனுகூலங்கள் சற்று குறைந்து காணப்பட்டாலும் இறுதியில் அது எல்லாம் சரியாகும் என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசிடங்களில் பிரச்சனை வரும் என்பதால் அதை ஒத்தி போடவும். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலத்தை ஆதாயத்து தருவதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் இனிய நாளாக இருப்பது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருள்வாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விளைவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.